சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே சிம்மத்தை போல் சிறப்பாக தாங்க இருப்பாங்க. சிங்கம் போல தான் இருப்பீங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, வெளியே காமிச்சிக்கவே மாட்டீங்க. ஏதோ ஒரு தைரியம், மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம், இதற்கு சொந்தக்காரர்களாக தான் சிம்மராசிக்காரர்கள் இருப்பாங்க. எது நடந்தா என்னங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மன உறுதியோடு இருக்கிறவங்களும் நீங்கள் தான். இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. உங்கள் ராசிக்கு சூரியன் ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை அள்ளி கொடுக்குறார். பேர் புகழ் கிடைக்குங்க. முதல்ல இதை நாள் வரைக்கும் எத்தனையோ இடத்துல எவ்வளோ செஞ்சுட்டு நீங்கள் செஞ்சதே தெரியாமல் இருப்பாங்க. நிறைய இடத்துல நீங்கள் தான் இதை செஞ்சீங்களான்னு அவங்களுக்கு தெரியாது. வேறு யாரோ ஒருத்தவங்க அந்த பேரை தட்டிக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு ஆட்சி பலமாக வரும்பொழுது நல்ல இடத்துல இருக்கிறதுனால பேர் புகழ் கண்டிப்பாக கிடைக்குங்க. பதவி உயர்வு கிடைக்கும். எந்த வேலை செய்தாலும் ஒரு உயர்ந்த பதவி உங்களுக்காக கிடைக்கும். தலைமை பண்பு வகிக்கக்கூடிய ஆட்களாக சிறந்து விளங்குவீங்க. எந்த வேலையாகனாலும் இருக்கட்டும், பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன போஸ்டிங் உங்களுக்கு மாறுதல் கிடைக்கும். அந்த மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், நிகழ்ச்சி கிடைக்கும். வாழ்க்கையில் எப்பயுமே மேன்மை அடைவீங்க. கவலையே பட மாட்டீங்க. எப்படியா இருந்தாலும் இந்த வாழ்க்கையை எனக்காக இறைவன் கொடுத்தது, இதை நான் வாழ்ந்து தான் ஆகணுன்ற எண்ணத்தில் சிறப்பாக வாழ்வீங்க. அதே போல் சூரியன் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு எப்பயும் கிடைக்குங்க. எப்பயுமே குலதெய்வத்தோட அருள் துணையாகவே இருக்கும். எந்த பதவிகள் எந்த துறையில் இருந்தாலும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தாங்க இருப்பீங்க. எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலுமே சூரியனால் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்குதுங்க. அதே போல் இப்போ இந்த வேலை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வேறு இடம் எனக்கு இடம் மாற்றுதல் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு முன்னேற்றம் தான் இருக்கும். கவலையே பட தேவையில்லை. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது பொருளாதார மாற்றமும் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். அங்கே புதிய சூழ்நிலை அமைப்பு ஏற்படும் பொழுது பழைய நிகழ்வுகள் எல்லாம் குறையும். பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் காணாமல் போன மாதிரி இருக்கும். இது நாள் வரைக்கும் பிரச்சனைக்குள்ளேயே இருந்த மாதிரி இருந்தாலும் புதிய இடத்துக்கு போகும்பொழுது நமக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இப்போ உங்களுக்கு இடம் மாறுதல் கொடுக்குங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் மனதில் ஒரு சின்ன குழப்பம் இருந்தாலும் அவங்களே அதை தெளிவாய்க்குவாங்க. பெரிய விஷயமா எதையுமே எடுத்துக்கிட்டே போக மாட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்களே குருவாக செயல்படுவீங்க. யாரோட ஆலோசனையும் உங்களுக்கு பிடிக்காது. சில சமயங்கள் கேட்பதால் நிறைய இடத்துல தோற்று போயிருப்பீங்க. அப்பயே தெரிஞ்சுக்குவீங்க, இவன் பேச்செல்லாம் கேட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அதனால் முடிந்த வரைக்கும் மற்றவங்க பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஆனால் இன்னும் ஒன்றும் செய்யணும். உங்களை நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டாலே போதுங்க. பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் காணாமல் போயிடும். அதுதான் இப்போ நீங்கள் யாருன்னு பார்க்கணும். மற்றவங்க சொல்கிறத கேட்கலனாலும் நீங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிற அளவுக்கு நீங்கள் உங்களை சரியாக தரமாக வச்சுக்கணும், தகுதியாக இருந்துக்கணும். இதை தான் இப்போ சூரியன் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. சரியான அமைப்பை இப்போ தாங்க ஏற்படுது. தொழில் வளர்ச்சி ஏற்படும், பொருளாதார மாற்றம் ஏற்படும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சிருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கணவனும் மனைவியும் நிறைய சண்டை போட்டிருப்பாங்க. இப்போ எல்லாம் மாறுதல் அடைஞ்சு நிறைய மாற்றத்தை இப்போ நீங்கள் சந்திப்பீங்க. அதே போல் நிறைய இடங்களில் உங்களுக்கான உரிய பதவி எதுன்னே தெரியாமல் தவிச்சிட்ருப்பீங்க. இப்போ உங்களுக்கானது எதுன்னு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி அந்த பதவியை நீங்கள் தேடவும் ஆரம்பிப்பீங்க. இதையெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறார். குருவாக இருந்து உங்களுக்கு நல்ல வழிகளை காட்டுறாருங்க. அதே போல் திருமண பாக்கியம் உண்டாகுதான்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டாகுது. இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பலன் எப்படி இருக்குன்னு கரெக்டாக பார்த்துக்கணும். எடுத்தாங்கவுதான் திருமணத்தை மட்டும் முடிவு பண்ணாதீங்க. யார் சொன்னாலும் சரி, சுய ஜாதகத்தில் சரியாக இருந்தால் மட்டும்தான். ஏன்னா பொது பலனில் நல்லா இருக்குன்னு தான் இருக்கும். சில சமயம் நல்லாவே இல்லைன்னு இருக்கும், ஆனால் உங்களோட ஜாதகத்தை பார்க்கும்போது சரியாக இருக்கும். ஒரு சில இடத்துல நல்லா இருக்குன்னாலும் அங்கே சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதை பார்த்து தான் திருமணம் மட்டும் பண்ணணும். ஏன்னா திருமணம்ன்றது வாழ்நாள் முழுக்க வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்மளுடன் உடனுடன் பயணம் பண்ணக்கூடிய வாழ்க்கை அது. அதை நாம் ஒரு நாளோ 2 நாளோ கிடையாது. தலைமுறைக்கும் பேர் சொல்லக்கூடிய வாழ்க்கை தான் திருமண பந்தம். அதனால் அதை சரியாக பயன்படுத்திக்கணும். அது சரியாகவும் நம்ம முறையாகவும் திருமணம் பண்ணிக்கணும். பிடித்த வரன், பிடித்த இடம், சரியான அமைப்பு எல்லாம் பார்த்து திருமணம் பண்ணாதான் அந்த காலத்துக்கும் நிலச்சி நிற்க வேண்டிய ஒரு வாழ்க்கை அது. அதனால் திருமணத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல்
கால பைரவர் வழிபாடு செய்வது சிறப்புங்க. குரு நல்லா இருந்தாலும் சில இடங்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையாக பிரச்சனை வந்தால் கூட கால பைரவரை வழிபாடு செய்யுங்க. குரு இன்னும் பலமாக உங்களுக்கு நல்ல பலனை தருவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் உங்களுக்கு நல்ல பகை இல்லாத ஒரு செயல்பாடை கொடுக்குறார். சில சமயம் புதன் உங்களுக்கு பகையாக இருக்கும் பொழுது நிறைய இடங்களில் தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குதுங்க, சரியான இடத்துல இருக்குது. இப்போ தெளிவான சிந்தனைகளும் தெளிவான வாழ்க்கை முறையும் இப்போ நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க. எதை செய்தாலும் தெளிவாக செய்வீங்க, புத்திசாலித்தனமாக செய்வீங்க, செய்கிறது எல்லாம் சரியான அமைப்பில் இருக்கும். அதனால் இப்போ புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, செவ்வாய் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது. இந்த டைம் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ரத்த பந்த உறவுகள் கிட்ட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா மறுபடியும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருந்துதாங்க ஆகணும், வேறு வழி கிடையாது. இரத்த பந்த உறவுகள் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் உங்களுக்கு பங்கு பிரிக்கிறது, இல்லை வேறு ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை கொடுத்துருவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. தந்தை வழி உறவுகளும் அப்படிதாங்க. தாய் வழி சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது, தந்தை வழி சப்போர்ட் கிடைக்கல. இதுதான் சிம்ம ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. தாய் மாமா உறவெல்லாம் உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ஒரு ஒட்டுதல் ஏற்படலாம். அவங்க வழியில் அவங்க சொந்தக்காரங்க அப்படிலாம் கூட உங்களுக்கு பேசுறது, ஒரு நல்லது நடக்கிறது ஏதாவது இருக்கும். ஆனால் தந்தை வழி உறவுகளால் பெரிய பெரிய பிரச்சனைகளை வேணால் ஏற்படுத்தலாம். அதை சரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காமல் பார்த்துக்கணும். பிரச்சனை ஏற்படாத மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும். சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. சுக்கிரன் நிறைய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். விரயம் இல்லாத பொருளாதார மாற்றம், திடீர் பண வரவு, ஓஹோன்னு இல்லைனாலும் உங்களுக்கு ஓரளவு வந்துக்கிட்டே இருக்கும். பயம் இல்லாமல் இருக்கும். பண வரவு இருந்தாலே பெரிய பிரச்சனைகள் நம்மளை விட்டு நீங்குதுன்னு அர்த்தம். பொருளாதார மாற்றம் இருக்குதுனாலே நமக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே வரன்னு அர்த்தம். ஒரு சில சமயங்களில் பொருளாதாரம் தாங்க இன்றைக்கி வாழ்க்கையில் எல்லா நல்ல அம்சமும் இருந்தும் பணம் இல்லாத ஒரே காரணத்துக்காக நிறைய இடத்துல நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. இப்போ எல்லாம் மாறுதுங்க. சுக்கிரனால் நிறைய மாற்றம் ஏற்படுது. திடீர் பொருளாதார வரவு, திடீர் உறவுகள் வரவு, எல்லாமே திடீர்னு இருக்கும். ஏதோ கோயிலுக்கு போகணுன்னு எப்பயோ பிளான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் போக முடியாமல் இருக்கும். திடீர்னு பார்த்தா கோயிலுக்கு கிளம்பி போவீங்க. திடீர் ஊர் பயணம், ஏதோ ஒன்று, திடீர் உறவுகள், அதே போல் நண்பர்கள், இது எல்லாமே நடக்கக்கூடிய சூழ்நிலையை சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க. இது உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, சந்திரன் சரியில்லாமல் இருக்கிறதுங்க. இதனால் என்ன பெரிய பிரச்சனையான பெரிய பிரச்சனை இல்லை. மனசுக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். மனசு எதிரியாக செயல்படுங்க. இப்போ உங்களுக்கு மனசு உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வராது. எதை பார்த்தாலும் ஆசைப்படும், எதையாவது செய்யணும்னு தோணும். உங்களுக்கு தகுதி இல்லாத வேலையெல்லாம் செய்ய சொல்லும். இதனால் வேறு விதங்களாக செயல்படுவீங்க. சில நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தேவையில்லாத செயலுக்கெல்லாம் போவீங்க. அது ஒரு தேவையில்லாத ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி விட்டுடும். அதனால் இந்த டைம் நீங்கள் உங்கள் மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு தாங்க ஆகணும். மனசு சரியில்லைனாலே நிறைய இடத்துல நம்மளை மீறி ஏதோ தவறு நடக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நேரங்களில் பொருளாதாரமும் உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுடும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தை மட்டும் சரியாக பார்த்துக்கிட்டாதாங்க நமக்கு நிம்மதியான ஒரு அமைப்பு ஏற்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தான் தராரு. இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் இல்லைங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் பொறுமையாக தான் கையாண்டாகணும், வேறு வழியே கிடையாது. சனி பகவானால் பொருளாதார வளர்ச்சியெல்லாம் இருக்குது, தொழில் வளர்ச்சி இருக்குது, இதையெல்லாம் இருக்குது. இருந்தாலும் உற்றார் உறவினர்கள்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க சொந்தக்காரங்க, அவங்களால பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். அதனால வெளியே உங்களோட விஷயங்களை மட்டும் வெளியே விடாமல் இருக்கிறது நல்லது. எதையோ ஒன்று நான் பொருளாதாரத்தில் மேம்பட்டுட்டேன், எதையோ ஒன்று செஞ்சு சாதிச்சிட்டேன்றதால நீங்கள் சொல்லிக்காமல் இருக்கிறது இப்போ நல்லது. இப்போ அந்த காலகட்டத்தில் இருக்கீங்க. ஏதாவது ஒன்று செய்கிறீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பித்தா பொறாமையில் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. ஏதோ ஒரு ஆதாயத்தை உங்ககிட்ட தேட பிரச்சனை கொடுத்துருவாங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை. சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இல்லாத பொழுது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாகணும். இந்த காலகட்டத்தை கொஞ்சம் தெளிவாக அமைதியாக பொறுமையாக செயல்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. இல்லைன்னா கோர்ட்டு கேஸு, வீண் விரயம், அலைச்சல், அவமானம் எல்லாத்தையும் சந்திக்க வச்சிருவார். இப்போ அதுதான் நம்மளுக்கு தேவையில்லாதது. அதை நம்ம சரியாக
யார் யாரை எங்கே வைக்கணும்னு பார்த்துக்கோங்க. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தேவையில்லாத கூடுவார் தோஷம் இதெல்லாம் வச்சுக்காமல் இருக்கிறது சனி பகவான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். இதையெல்லாம் எனக்கு வேணும் தானே அவர் இன்னும் வேணும்னு கொடுத்துட்டு போவார். அதுக்கப்புறம் உங்களால் சரி பண்ணிக்க முடியாது, பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது எப்படி இருக்கான்னு பார்த்தா நல்ல நிலைமையில தாங்க இருக்காங்க. உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குறாங்க. ராகு உங்களுக்கு சரியான அமைப்பை கொடுக்குறார், பொருளாதார மாற்றத்தை கொடுக்குறார், விரயம் இல்லாத பொருளாதாரம். இப்போ நீங்கள் விரயம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானால் மட்டும்தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் கரெக்டாக இருந்துக்கணும். விரயம் ஆகாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதே போல் ராகு உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறாரு, விரயம் இல்லாத பொருளாதாரம் கொடுக்குறாரு. அதே போல் ஆன்மீக சிந்தனையை ஏற்படுத்துகிறார். இப்போ உங்களுக்கு ஆன்மீகத்தின் மேலே பெரிய நாட்டம் ஏற்படும். கேதுவால் பார்த்தீங்கன்னா நிறைய நல்லது நடக்குதுங்க. எதிரிகள் உங்களை விட்டு கொஞ்சம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அரசாங்க உதவி ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான காலகட்டத்தில் இருக்கிறீங்க. தொழில் வளர்ச்சியை கொடுக்குறாரு, உறவினர்களோட வருகையும் கொடுக்குறாரு. ஆனால் நமக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அவங்க எல்லாம் கொடுக்குறாங்க, பார்த்துக்கோங்க. இந்த டைமில் போயிட்டு நீங்கள் ஏதாவது செய்கிறன்னும் பொழுது உறவினர்களுக்கு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் எதுவும் செய்யக்கூடாது. அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அதே போல் கடன் வாங்கி கொடுக்குறேன் என்னால் முடியல ஆனால் நீ கடன் வாங்கி நான் தரேன் நீ கட்டிக்கோன்னு சொன்னீங்கன்னா அவங்க கட்ட மாட்டாங்க. அது உங்ககிட்ட தான் வந்து நிற்கும் பிரச்சனையாக. யாருக்கும் உங்களோட சப்போர்ட் பண்ணுறேன்னு பண விஷயமா எங்கேயும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. யார் செய்த செயலுக்கும் இவங்க சரியாக தான் செஞ்சுருப்பாங்க, நீங்கள் ஒப்புதல் கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. பார்த்துக்கோங்க. கொடுக்கல் வழங்கல் விஷயத்தெல்லாம் பார்த்துக்கணும், பொருளாதார விஷயத்தை பார்த்துக்கணும். இது ரெண்டு தான் உங்களுக்கு இப்போ ஏற்படக்கூடிய சிக்கலாக இருக்குது. உடம்பு தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். சின்னதாக ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனடியாக மருத்துவரை பார்க்கணும். இதெல்லாம் சரியாக இருந்துருச்சுன்னா இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். சிம்மராசிக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. கால பைரவர் வழிபாடு சிறப்பு, சூரியன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு. அதையெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரணுங்க. எப்படியா இருந்தாலும் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் போயிட்டு வந்துடுங்க. கூடிய விரைவில் உங்களுக்கான காலம் நல்ல காலத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார்.